Chapter 4, Exercise 4.1 7 sum. In figure, OPRQ is a square and angle MLN is 90 degree. Prove that. Or 4 subdivision prove பண்ண சொல்லிருக்காங்க. Triangle LOP similar to triangle QMO. Triangle LOP similar to triangle RPN. Triangle QMO similar to triangle RPN. QR square equal to MQ into RN. இது givenல இருக்கிற அந்த ஃபிகர் தான் இதுவும். ஓகேவா? அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா in figure OPRQ நடுவில் இருக்கிற OPRQங்கிறது ஒரு ஸ்கொயரும் ஆங்கிள் MLN MLNங்கிறது 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்னது LMNங்கிறது ஒரு ட்ரையாங்கிளாட் இருக்குது, அது உள்ள ஒரு ஸ்கொயரும் இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு? In first subdivision triangle LOP similar to triangle QMO. அது எந்தெந்த ட்ரையாங்கிள் பார்ப்போம். அது என்னது LOP அப்போ இந்த ட்ரையாங்கிளும் QMO இந்த டூ ட்ரையாங்கிள் தான் சிமிலர் ப்ரூவ் பண்ணும். அப்போ அதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதிக்கலாம். ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் LOP similar to triangle LOP similar to triangle QMO இதான் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை எழுதிட்டோம். அப்போ நமக்கு எந்த டூ ட்ரையாங்கிள் சிமிலர் ப்ரூவ் பண்ணுமோ அந்த டூ கிவன்லே இந்த டூ ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எந்த டூ ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டூ ட்ரையாங்கிள் எடுத்து தான் நம்ம சிமிலர்னு கொண்டு வரணும் இல்லையா? அல்லாமல் ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் கொடுத்துட்டு அது சிமிலர் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்மளாக தான் அந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் பண்ணுவோம், சிமிலர்னு கொண்டு வருவோம். இது கொஸ்டின்ல இந்த டூ ட்ரையாங்கிள் சிமிலர் ப்ரூவ் பண்ணுங்கட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த டூ ட்ரையாங்கிள் தான் ஃபஸ்ட் எடுத்துக்கணும், எடுத்து அது சிமிலர்னு கொண்டு வரணும் ஏதாவது ஒரு கண்டிஷன் படி. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இன் ட்ரையாங்கிள் LOP அண்ட் ட்ரையாங்கிள் QMO இந்த டூ ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். அப்போ சிமிலாரிட்டி நமக்கு என்னென்ன சிமிலாரிட்டிலாம் இருக்குது? AA SSS SAS 3 சிமிலாரிட்டி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டூ ட்ரையாங்கிளில் நமக்கு இந்த ஆங்கிள் எல்லுங்கிறது அதான் இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற ஆங்கிள் எல்லுங்கிறது 90 டிகிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கொயர் தானே சொல்லியிருக்காங்க. ஸ்கொயரில் ஓரோ ஆங்கிள் எவ்வளோ டிகிரியாக தான் இருக்கும்? 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ இது 90னா இது எவ்வளோ தான் இருக்கும்? 90யாக தான் இருக்கும் இல்லையா? பெர்பெண்டிகுலர் என்ன தான் இருக்கும் ஸ்கொயரில். அப்போ இது 90 டிகிரி தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற எல்லும் இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த க்யூங்கிறது ஈக்குவலாக தானே இருக்கும் 90 டிகிரி. அதுதான் ஃபஸ்ட்டு எழுதியிருப்போம். அதுமாதிரி எல்லையும் க்யூ மட்டும் எழுதக்கூடாது, ஃபுல் நேமே எழுதணும். அப்போ எப்படி எழுதுவோம்? இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எழுதியிருக்கோம். இன் ட்ரையாங்கிள் LOP அண்ட் ட்ரையாங்கிள் QMO அதில் ஆங்கிள் OLP ஈக்குவல் டு ஆங்கிள் OQM ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? அடுத்து நமக்கு இங்கே சைடோட மெஷர்மெண்ட்லாம் இல்லை. ஸோ இன்னொரு ஆங்கிள் நம்ம கொண்டு வரலாம். எப்படின்னா நமக்கு வந்துட்டு முன்னாடியே படிச்சிருக்கோம். இப்போது டூ பேரலல் லைன்ஸு வரைஞ்சிட்டு அதில் ஒரு டிரான்ஸ்வர்சல்னா இப்படி கட்டாரமே ஒரு கோடு வந்து டிரான்ஸ்வர்சலில் இந்த ஃபஸ்ட்டு லைனில் இப்படி ஒரு ஆங்கிள் வரும்ல, அதே மாதிரி இந்த செகண்ட் லைனில் அதே இடத்துல ஒரு ஆங்கிள் வரும்ல. இது என்னன்னு சொன்னால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இதுக்கு இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே மாதிரி இதை எடுத்தோம்னா இதுக்கு அதுக்கு நேராக இருக்குது இந்த சைடு இருக்கிற கரஸ்பாண்டிங் ஆங்கிள். கீழே இருக்கிற இதுனா இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இதுனா இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இது. அதான் டூ பேரலல் லைன்ஸில் ஒரு லைன் கட் ஆகிறதா என்னன்னு சொன்னால் டிரான்ஸ்வர்சல்ம்போம். அந்த டிரான்ஸ்வர்சலில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இங்கே என்ன பிளேஸில் இருக்கோ அதே பிளேஸில் கீழே இருக்கும். அதுக்கு பேர் தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது ஏன்னா இது BCDEFGH அப்படிலாம் இருந்ததுன்னா இப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி இந்த சைடுக்கு ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஜி ஈக்குவலாக இருக்கும். ஈனா ஈயும் ஹெச்சும் ஈக்குவலாக இருக்கும். எஃப்னா எஃப்பும் ஜியும் ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? இப்போது நமக்கு ஸ்கொயர் தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆங்கிள் 90 டிகிரி கொண்டு வந்துட்டோம். ஆனால் நமக்கு இது ஸ்கொயர்னால கண்டிப்பாக இது வந்துட்டு என்னவா இருக்கும்? பேரலாக தான் இருக்கும். ஓபியும் கியூஆரும் பேரலல் தான். ஸ்கொயருங்கும் போது இது ரெண்டு லைன் பேரலல் லைன் தான் தானே இருக்கும். அப்போ ஓபி அண்டு கியூஆர் அதாவது ஓபி பேரலல் டு கியூஆர். இப்போ இந்த ஓபி லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னு நினச்சிக்கோங்க. இதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணையில் இது ஓபி கியூஆர் பேரலல் அதாவது ஓபி கியூஆர் இப்படி தனியாக கூட வரைஞ்சி பார்ப்போம். ஓகேவா? ஓபி கியூஆர் இது பேரலல் லைன்ஸு. இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி நடுவில் இப்படி ஒரு டிரான்ஸ்வர்சல் வரும்போது இங்கே கிடைக்கிற ஆங்கிளும் இங்கே கிடைக்கிற ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அப்போ என்னதுன்னா ஓபி பேரலல் டு கியூஆர் அதில் வந்துட்டு LM இந்த கோடு இருக்குல்ல அது வந்து டிரான்ஸ்வர்சல் இந்த சைடு இதாவது கட் ஆகுது. இந்த ரெண்டு பேரலல் லைனாக கட் ஆகிற லைன் தான் LM இஸ் டிரான்ஸ்வர்சல்.
டிரான்ஸ்வர்சலாக இருக்கிற பேரலில் ஒரு லைன் கட்டாக இருந்தால் டிரான்ஸ்வர்சல்ங்கிறோம். அப்போ ஓபி parallel to QR and LM is transversal. அப்படி இருக்கும்போது இங்கே கிடைக்கிற இந்த ஆங்கிளும் இங்கே கிடைக்கிற இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். தட் மீன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் இருக்க இந்த ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் இருக்க இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதான் எழுதியிருக்கோம். ஆங்கிள் LOP ஈக்குவல் டு ஆங்கிள் OMQ. ஓகேவா? அதான் இங்கே எழுதியிருக்கோம். சின்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், டூ ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற டூ ஆங்கிள்ஸ் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவல், அதேமாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதனால இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் என்ன சொல்லிடலாம்? ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO சின்ஸ் AA சிமிலாரிட்டி. இதான் நமக்கு சிமிலரும் கொண்டு வர சொன்னாங்க, சிமிலரும் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? அப்போ செகண்ட் சப்டிவிஷன் இதே மாதிரி தான். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்தெந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள். ட்ரையாங்கிள் LOP இதே தான். ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN இந்த சைடு இருக்கிற மாதிரி இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிள், இது ரெண்டு தான் சிமிலர் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன கண்டிஷனோ அதே தான் இங்கேயும் வரும் இல்லையா? அப்போ என்ன பண்ணிப்போம்? ஃபஸ்ட்டு இந்த டூ ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஓகேவா? அந்த டூ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் LOP அண்ட் ட்ரையாங்கிள் RPN. ஓகேவா? எடுத்துட்டோம். இதில் இந்த டூ ட்ரையாங்கிள்ஸில் இப்போ நம்ம பாருங்கள், இங்கே என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான். இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த L 90 டிகிரி, அதேமாதிரி இது என்னவா இருக்கும்? 90 டிகிரி. எல்லும் இந்த ஆரும் இந்த ட்ரையாங்கிள் இருக்க இந்த இதுவும் இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதான் இங்கே எழுதியிருப்போம். ஆங்கிள் OLP அந்த லெட்டர் சென்டரில் வர மாதிரி எழுதணும். போனதுக்கே சொல்லிட்டோம்னா அதனால் இப்படி பார்த்துப்பீங்களே. ஆங்கிள் OLP ஈக்குவல் டு 6, அதாவது ஆங்கிள் PRN ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? அதே மாதிரி போன சம் மாதிரியே தான் இதுவும். அடுத்து என்ன பண்ணிக்கிறோம்? இது OPயும் QRும் பேரலல். இதில் இந்த சைடு இருக்கிற இந்த LNங்கிறது டிரான்ஸ்வர்சல். இது எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா டிரான்ஸ்வர்ஸில் இருக்கும்போது இங்கே இருக்கிற இந்த ஆங்கிள் இங்கே இருக்கிற இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கும். அது எப்படி? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்படின்னா என்னது? அப்போ நம்ம எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு OP parallel to QR and LN is transversal. அதான் இங்கே எழுதியிருக்கோம். OP parallel to QR and LN is transversal. டிரான்ஸ்வர்ஸில் இருக்கிறனால இந்த ஆங்கிள் P, அதாவது ஆங்கிள் LPO ஈக்குவல் டு ஆங்கிள் PNR. அது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். PNR. ஓகேவா? அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆங்கிள் LPO ஈக்குவல் டு ஆங்கிள் PNR. அங்கே எழுத நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பண்ணோம்ல அதே தான். therefore கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இதுலேயே டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் கொண்டு வந்துட்டோம். therefore triangle LOP similar to triangle RPN since AA similarity. hence proved. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? தென் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ட்ரையாங்கிள் QMO similar to triangle RPN. QMO இந்த ட்ரையாங்கிளும் RPN இந்த டூ ட்ரையாங்கிள் சிமிலர் ப்ரூவ் பண்ணும். இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இது ரெண்டும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ண சிமிலர் ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் சப்டிவிஷனில் இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே காமனாக இருக்கல. இது சிமிலர் ப்ரூவ் பண்ணிட்டோம். பின்னே இது சிமிலர் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ என்னவாயிடும்? ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் சிமிலராக தான் இருக்கும் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தானே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO. செகண்ட் சப்டிவிஷனில் ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. தேர்டு வந்து என்ன சப்டிவிஷன் கேட்டிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் QMO சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. அதுதான் கேட்டிருக்காங்க இல்லையா? QMOவும் RPN தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சப்டிவிஷனில் ட்ரையாங்கிள் LOP கூட சிமிலரும் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆஸ் ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் சிமிலர் கொண்டு வந்துட்டோம். அண்ட் செகண்ட் சப்டிவிஷனில் ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN இதுவும் கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது என்னவாக தான் இருக்கும்? சிமிலராக தான் இருக்கும். therefore triangle QMO similar to triangle RPN. இதான் ப்ரூவ் பண்ணும். hence proved. அப்போ டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் செஞ்சனால டேரெக்டாகவே இது எழுதிக்கலாம். ஓகேவா? இனி ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN. அப்போ நமக்கு இதில் என்னென்ன சைடெல்லாம் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தகுந்தாப்படி அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? QRங்கிறது இங்கே இருக்குது இல்லையா? QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN. அப்போ இந்த டூ ட்ரையாங்கிள் தான் வேணும். MQவும் RN தான் இருக்குது. QRங்கிற ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அது எதுவும் பண்ண வேண்டாம். அப்போது MQ RNங்கிறனால நம்ம எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்? ட்ரையாங்கிள் OMQ. அதான் ட்ரையாங்கிள் இங்கே இருக்கிறது என்ன கொடுத்துருக்க நேமு? QMO தானே. ட்ரையாங்கிள் QMO
அண்ட் ட்ரையாங்கிள் ஆர்பிஎன். இந்த 2 ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கிறோம். எடுத்து தான் இது கொண்டு வர போகிறோம். ஓகேவா? அதான் இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும், ட்ரையாங்கிள் QMOவும் ட்ரையாங்கிள் ஆர்பிஎன்னு எடுத்துருக்கோம். இது நம்ம சிமிலர் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஏன்னா கொஸ்டின் நல்லா கிளியராக பார்த்துக்கங்க. இங்கே நமக்கு QMQவும் RN தான் இருக்குது. இது ரெண்டு இந்த ட்ரையாங்கிளில் தான் இருக்குது. இதை நம்ம சிமிலர்னு கொண்டு வந்துட்டோம். 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டாலே நமக்கு இந்த மாதிரி வேணும்னா என்னது, கரஸ்பாண்டிங் சைட்ஸை வந்து ப்ரொபோஷனலாக எழுதுனா நமக்கு இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் வரும். ஏன்னா நிறையா சம் செஞ்சுட்டோம். இது வந்தாலே கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வச்சு தான் எழுதியிருக்கோங்கிற ஐடியா நமக்கு வந்துடும் இல்லையா? அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னா என்ன, எப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் எழுத முடியும்? 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் தான் எழுத முடியும். அது எந்தெந்த சைடு இருக்கிறனால இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோமா, ஏன்னா இதில் தான் உள்ள நேம் தான் இங்கே வந்திருக்குது. MQRNங்கிறது இந்த 2 ட்ரையாங்கிள்ஸில் இருக்கிற நேமிங் தான் வந்திருக்குது. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறோம். இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலரும் கொண்டு வந்துட்டோம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல்னு சொல்லி எழுதி செய்ய போகிறோம். அவ்வளோதான் இந்த 4th சப்டிவிஷன். இங்கே கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ சம்முக்குள்ள போயிடலாம். அதான் இங்கே எழுதியிருக்கோம், ட்ரையாங்கிள் MQO சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. ஓகேவா? அப்போ நமக்கு இதுனா எப்படி எழுதுவோம், 2 ட்ரையாங்கிள் சிமிலர் தான். அப்போ நம்ம ப்ரொபோஷனல் சைட்ஸ் எழுதினால QM டிவைடட் பை RP ஈக்குவல் டு MO டிவைடட் பை PN ஈக்குவல் டு QO டிவைடட் பை RN. ஓகேவா? இதில் நமக்கு எந்தெந்த சைடு வேணும்னு பாருங்கள். இங்கேயே கொஸ்டின் எழுதிட்டோம்ல. நமக்கு எதெல்லாம் வேணும்னா QMனாலும் MQனாலும் ஒன்று தான். QMனாலும் MQனாலும் ஒன்று தான். ஸோ QMங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த சைடு எடுக்கணும். RN இது எடுக்கிறோம். MOPN அது ரெண்டு இங்கே பேசலை. ஸோ இது வேண்டாம். இந்த 2 சைடு எடுத்து நம்ம செஞ்சால் போதும். ஓகேவா? அப்போ என்னது, QM பை RP ஈக்குவல் டு QO பை RN. ஓகேவா? இது இங்கிட்ட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ QM இன்ட்டு RN ஈக்குவல் டு QO இன்ட்டு RP. இது மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பார்ப்போம். QMனாலும் MQனாலும் ஒன்று தான். MQ இன்ட்டு RN இது கிடச்சிருச்சு. ஆனால் இந்த சைடு என்னவா இருக்குது, QR ஸ்கொயர் இருக்கு. ஆனால் நமக்கு கிடச்சது என்னது, QO இன்ட்டு RP. பாருங்க இந்த டயக்ராமில் QOவும் RPயும் இருக்குது. இது வந்துட்டு எது, ஸ்கொயரோட சைட்ஸ் தான். ஸ்கொயரில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த QOக்கு பகரம் நம்ம என்ன எழுதிக்கலாம், QRன்னு எழுதிக்கலாம். RPக்கு பகரம் நம்ம என்ன எழுதிக்கலாம், QRன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ப்ரூவ் பண்ண வேண்டியது QRன்னு வேணும். இப்போ நமக்கு இருக்கிறது இந்த 2 சைடு தான். ஆனால் ஸ்கொயரில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நமக்கு வேண்டிய சைடு எடுத்துக்கிறோம். QOக்கு பகரம் என்ன எழுதிக்கலாம், QRன்னு எழுதிக்கலாம். RPக்கு பகரம் நம்ம என்ன எழுதிக்கலாம், QRன்னு எழுதிக்கலாம். அதுதான் எழுதியிருக்கோம். ஓகேவா? QOக்கு பகரம் QR இன்ட்டு RPக்கு பகரம் QR. ஏன்னா சின்ஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஸ்கொயரில் எல்லா சைட்ஸும் ஈக்குவல் தான். ஸோ இது ஈக்குவல் தான், இது ஈக்குவல் தான். நமக்கு தேவையானது ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னவோ அதுக்கு தகுந்தாடி மாற்றிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், QMனாலும் MQனாலும் ஒன்று தான். ப்ரூவ் பண்ண வேண்டியது MQன்றதுனால இதையும் நம்ம MQனே மாற்றிக்கிட்டோம். MQ இன்ட்டு RN ஈக்குவல் டு QR இன்ட்டு QR ஸ்கொயர். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் QR ஸ்கொயர் ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN. அதான் ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ப்ரூவ்டு. 4 சப்டிவிஷன் தான், ஆனால் சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.